السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم إنك عفو تحب العفو فاعف عني. رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தந்தா. அந்த ரமலான் மாதத்துடைய கடைசி பத்தையும் நாம் அடைந்து அந்த கடைசி பத்தின் முதல் ஒற்றைப்படை 21 என்று சொல்லக்கூடிய அந்த முதல் ஒற்றைப்படையை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து இவ்வளோ நேரம் தொழக்கூடிய பாக்கியத்தையும் பயான் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் பயானை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய வண்ணமாக இது மாதிரியான இன்னும் பல்லாண்டுகள் 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 இது போன்ற கண்ணியமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை, ஆரோக்கியமாக அடையக்கூடிய பாக்கியத்தை, அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய அனைத்து அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் இன்னும் பல்லாண்டுகள் பல்லாண்டுகள் அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய அந்த அமல்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. அந்த அமல்களுக்குரிய கூலிகளை நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் முழுமையாக அல்லாஹ் தந்தருள்வானாக என்கிற துவாவோடு இந்த உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வாறு நாம் துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். சரியா? எவ்வாறு துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறதா இந்த தலைப்பு. ஏன் இந்த தலைப்பு உங்களுக்கு பழைய தலைப்பாக தான் இருக்கும். ஆனாலும் துவா என்பது மிக மிக முக்கியமானது. நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு சொன்னா, நம்ம எவ்வளவோ கேட்கிறோமே அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டுக்கிறானே, அல்லாஹ் தர மாட்டுக்கிறானே அப்படிங்கிற சந்தேகம் வருமா இல்லையா? அதனால நம்ம எப்படி துவா செய்யணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துவா செஞ்சாங்க, செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற வகுப்பு தான் இந்த பயான். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, முதல்ல எப்படி துவா செய்யணும்னு சொல்றதுக்கு முன்னால எந்தெந்த நேரங்கள்ல துவா செய்யணும், எந்தெந்த நேரங்கள்ல துவா செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்குருவான், சரியா? அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். குர்ஆன்ல நீங்க பார்த்தீங்களாக்க சூரத்துல் ஃபாத்திர் என்று சொல்லக்கூடிய 35வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் துஆவுடைய அவசியத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹன் நாசு அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். மனித குலமே, மனித சமுதாயமே என்று ஒட்டுமொத்த மனித குலத்தை அல்லாஹ் அழைக்கிறான். அழைத்து சொல்கிறான், அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோரும் ஃபகீர்களே. ஒட்டுமொத்த மனித குலத்தை, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, உலகத்தின் நம்பர் 1 பணக்காரா இருப்பாரே அவராக இருந்தாலும் சரி, மனித குலமே என்று அல்லாஹ் கூப்பிட்டு அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லோரும் ஃபகீர்கள், நீங்கள் எல்லோரும் தேவை உடையவர்களே என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, நீங்கள் யாருக்கு முன்னால் யாரிடத்தில் ஃபகீர்கள் என்று சொன்னால் இலல்லாஹ், யாரிடத்திலே? நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் எல்லோரும் ஃபகீர்களே என்றும் சொல்லிவிட்டு, ஆனால் அல்லாஹ்வை பொறுத்தவரை வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் யாரிடத்திலும் எந்த தேவையும் மற்றவன், அவனே அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே,
நம்ம எல்லாரையும் அல்லாஹ் பார்த்து நம்மள ஃபகீர் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா நம்ம எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தேவை உள்ளவர்கள், அப்படிதானே? நம்முடைய தேவைகள் அல்லாஹ் என்ன செய்யணும்? கேட்கணுமா இல்லையா? இந்த அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமே, அதான் துவா, அப்படிதானே? மட்டுமல்லாமல் ஒரு ஹதீஸை இமாம் அபூ தாவூத் அவர்கள் 1479வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அத்வாஉ ஹுவல் இபாதா, நீங்கள் செய்கின்ற இபாதத்துகளில் மிகச்சிறந்த இபாதத் எது என்று சொன்னால் என்னவாக இருக்கிறது? துவாவாக இருக்க. நம்ம எல்லாம் என்ன செய்யிட்டு இருக்கிறோம்? துவா செய்யறது பெரிய ஒரு இபாதத்து மாதிரி நமக்கு பல பேருக்கு தெரியுதே இல்லை. தொழுவுறது பெரிய இபாதத்து நம்ம நினைக்கிறோம். நோன்பு வைக்கிறது பெரிய இபாதத்து, ஹஜ் பண்றது பெரிய இபாதத்து, உம்ரா பெரிய இபாதத்து அப்படி நினைக்கிறோம். மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுகளை செய்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸில் பேசுகிறது, நீங்கள் செய்கின்ற அமல்களில் மிகச் சிறந்த அமல் எது? துவாவாக இருக்கிறது. ஒரு 10 நிமிஷம் துவா செய்யறோம் பத்தியலா, ஒரு 1/4 மணி நேரம் துவா செய்யறோமே, ஒரு அரை மணி நேரம் துவா செய்யறோமே, இந்த துவா அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமானது. இதுதான் நீங்கள் செய்கின்ற அமல்களில் மிகச் சிறந்தது என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்றாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அமல்களில் மிகச் சிறந்தது துவா. ஏன் என்று சொன்னால், ஏன் தெரியுமா? ஒருவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறான் என்று சொன்னால் ஒரே நேரத்தில் அவன் 2ஐயும் ஒத்துக்கொள்கிறான். எந்த 2? யா அல்லாஹ், நீதான் என்னை படைத்தவனாக இருக்கிறாய், நீ என்னுடைய எஜமானனாக இருக்கிறாய், நீ எனக்கு தரக்கூடியவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அல்லாஹ்வை படைத்தவனாக, அல்லாஹ்வை எஜமானனாக நாம் நம்புகிறோமா இல்லையா? அப்படி நம்பிக்கை இருக்கிறனால தான் நம்ம அவ்வளவு பேர் இருந்தாலும் கையேந்துகின்ற விஷயத்தில் வெட்கப்படுகிறோமா? கண்டிப்பா வெட்கப்பட மாட்டோம். ஒரு ஆள்கிட்ட ஒரு 100 ரூபாய் கேட்க, ஒரு 1000 ரூபாய் கேட்கறதுக்கு நமக்கு கூச்சமா இருக்கேன், வெட்கமா இருக்கேன். ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நம்முடைய தேவைகளை கேட்கிறோமே. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு முன்னால் நம்முடைய பாவங்களை சொல்ல முடியாது. பாவங்களை நாம் சொல்லிவிட்டால் நாம் அசிங்கப்பட்டு போய்விடுவோம், நாம் கேவலப்பட்டு போய்விடுவோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால், யா அல்லாஹ், நான் இன்னென்ன பாவங்களை செய்துவிட்டேன், எனவே அந்தந்த பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. மன்னிப்பது மாத்திரமல்ல, நான் செய்த பாவங்களை நீ மறைத்து என்னுடைய இஸ்ஸத்தை, என்னுடைய கண்ணியத்தை நீ காப்பாற்றுவாயாக. பாவங்களை மன்னித்து மறைத்தது மாத்திரமல்ல, நான் செய்த பாவங்களை எல்லாம் நீ நன்மைகளாகவே மாற்றுவாயாக என்று சொல்லி, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் 2 கைகளை ஏந்துகிறோம், உயர்த்துகிறோம் என்று சொன்னால், யா அல்லாஹ், நீதான் ரப்பாக இருக்கிறாய், நீ எஜமானனாக இருக்கிறாய், நீ தரக்கூடியவனாக இருக்கிறாய். அதே சமயத்திலே நான் ஃபகீராக இருக்கிறேன், நான் மிஸ்கீனாக இருக்கிறேன், நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன், நான் கேட்கக்கூடிய வாங்கக்கூடியவனாக இருக்கிறேன், நீ கொடுக்கக்கூடியவன், நானோ வாங்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரே சமயத்தில் நீ தான் எஜமானன், நான் அடிமை என்பதை நாம் உணர்த்துகிறோமா இல்லையா? எனவேதான் நாம் செய்கின்ற இபாதத்துகளில் மிகச்சிறந்த இபாதத் என்பது துஆ என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த துஆவை நம்ம எந்தெந்த நேரங்கள்ல செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் சுருக்கமான சில நேரங்கள்ல உங்களுக்கு சொல்றேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்ன, இந்த ரமலான் மாதம் என்பது, ரமலானுடைய கடைசி 10 நாட்கள், கடைசி 10 இரவுகள் என்பது நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டிய மாதங்கள், கேட்க வேண்டிய இரவுகள், கேட்க வேண்டிய பகல்கள். எனவே அந்த நேரத்தில் நம்ம அதிகமாக அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். முதல் நேரத்தை பற்றி இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 1154வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒருவர் தூக்கத்திலிருந்து எழுந்தால், தூங்குறாரு, நைட்ல அவர் தூங்கிட்டு திடீரென்று ஒரு 3 மணிக்கு முழிக்கிறாரு, ஒரு 4 மணிக்கு முழிப்பு வருமா இல்லையா? பாத்ரூமுக்கு போக, 1க்கு 2க்கு போக நமக்கு திடீரென்று முழிப்பு வருமா இல்லையா? அந்த மாதிரி முழிச்சவனையுமே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு திக்ரை ஓத வேண்டும். என்ன திக்ரு? உங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அந்த என்ன திக்ரு என்று சொன்னால், தூக்கத்தில் முழிச்சவனையும் ஓத வேண்டிய திக்ரு என்ன என்று சொன்னால் என்ன ஓதணும்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹி
வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். புரியுதா? நான் மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன். தூக்கத்துல முழிச்சவனையுமே படுத்துக்கிட்டே நீங்க ஓதலாம். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். இதுக்கு பிறகு என்ன ஓத வேண்டும் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஓதனே? அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு என்ன சொல்லனே? வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை ஒருவர் ஓதிவிட்டு அவர் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹு மக்ஃபிரிலி, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடுவாயாக என்று அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் கண்டிப்பாக அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். புரிஞ்சா? ஒண்ணு மட்டுமல்லாமல் அவர் அல்லாஹு மக்ஃபிரிலி என்று சொல்லிவிட்டு சும்மா தஆ, பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால், அல்லாஹ்வே எனக்கு இதை தருவாயாக, எனக்கு அதை தருவாயாக, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுப்பாயாக, ஞானத்தை கொடுப்பாயாக, இறையச்சத்தை கொடுப்பாயாக, ஒழுக்கத்தை கொடுப்பாயாக, நல்ல வேலை வாய்ப்புகளை தருவாயாக, நல்ல ஜோடிகளை தருவாயாக என்று சொல்லி நமக்கு எவ்வளவோ தேவைகள் உள்ளன, நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றன. இதுகளை எல்லாம் நாம் கேட்டால் அதையும் கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்ம எவ்வளவு பேருக்கு ஆஃபியத் தேவை, ஆரோக்கியம் தேவைப்படுது. யா அல்லாஹ் என்னுடைய நோய்களை நீ முழுமையாக நீக்குவாயாக, முழுமையான ஆரோக்கியத்தை, முழுமையான ஷிஃபாவை, முழுமையான ஆஃபியத்தை எனக்கு நீ தந்தருள்வாயாக. எப்ப கேட்கணும்? நைட்ல முழிச்சோனையுமே நான் சொன்ன அந்த திக்ரை ஓதிவிட்டு முதல்ல அல்லாஹ்விடத்தில் அல்லாஹு மக்ஃபிரிலி என்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு நம்ம விரும்பின துஆவை கேட்டால் கண்டிப்பாக அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இதெல்லாம் நான் சொல்லல, நீங்க ஹதீஸ் எடுத்து பார்த்துக்கலாம். புகாரில என்ன ஹதீஸ் நம்பர் என்ன? 1154வது ஹதீஸ். அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்கிறவான். அதே மாதிரி அவர் ஒலு செய்துவிட்டு 2 ரக்காத், 2 ரக்காத்தோ எத்தனை ரக்காத்தோ 2 4 6 அவர் ஒலு செய்துவிட்டு தொழுதால் அந்த தொழுகையையும் அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப துஆ ஏற்கப்படக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி இடையில முழிக்கிறோம் பத்தியலா, ஒரு 2 மணிக்கோ 3 மணிக்கோ 4 மணிக்கோ 5 மணிக்கோ முழிக்கிறோம் பத்தியலா, அந்த மாதிரி எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. 50 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது நாம் ரப்பை நினைக்கிறோமா இல்லையா, ரப்பிடத்தில் நான் திக்ர் ஓதுனோமா இல்லையா, ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தோமா இல்லையா, ரப்பிடத்தில் துஆ செய்தோமா இல்லையா, அதையெல்லாம் கண்டிப்பா அல்லாஹ் ஏத்துக்கிறவான் என்ற ஹதீஸ் பேசுகிறது. இது முதல் நேரம். இரண்டாவது நேரம் என்ன என்று சொன்னால், இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 835வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. உங்களுடைய தொழுகையில நீங்கள் அத்தஹியாத்தில ஓத வேண்டிய அந்த அத்தஹியாத்து, ஸலவாத்து அனைத்தையும் நீங்கள் ஓதிவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னால், தொழுகையில அத்தஹியாத் அனைத்தையும் ஓதிவிட்டு எதற்கு முன்னால்? சலாம் கொடுப்பதற்கு முன்னால் சும்ம யதஹய்யரு மின துஆ அஅஜபஹு இலைஹி ஃபயதுஉ, அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அவர் விரும்பிய துஆக்களை கேட்கட்டும். என்னென்ன தேவைப்படுகிறதோ அந்த தேவைகள், அந்த துஆக்களை அவர் மொழியிலே கேட்கட்டும். நீங்க அரபில தான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. எதில் கேட்டுக்கலாம்? நீங்கள் தமிழ் மொழியிலே கேட்டுக்கொள்ளலாம், நீங்கள் உருது மொழியிலே கேட்டுக்கொள்ளலாம். அப்ப அத்தஹியாத்து ஓதிவிட்டு ஓதக்கூடிய அந்த துஆக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் கரெக்டா அரபில ஓதுனேன், அதையெல்லாம் ஓதிப்புட்டு சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை கேட்டால் அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் இன்றைக்கு நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறது. கையேந்தி வேண்டுமானால் கேட்கிறோமே தவிர தொழுகையில் நாம் கேட்கிறோமா? கேட்கறது கிடையாது. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, தொழுகையில் அத்தஹியாத்துல உட்கார்ந்துக்கிட்டு எப்படி தமிழ்ல அல்லாஹ்ட்ட கேட்கிறது, எப்படி உருதுல கேட்கிறது? அதாவது நம்மள்ட்ட ஒரு மாதிரியான நம்பிக்கை, அதாவது தமிழ் அரபி தான் அல்லாஹ்வுடைய மொழி, அரபி தான் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச மொழி, வேற வேற மொழிகள் வச்சுக்கிறாங்கல்ல, இந்த மொழி கடவுள் மொழி, இந்த மொழி நீச பாஷை வச்சுக்கிறாங்கல்ல, அந்த கலாச்சாரம் நம்மள்ட்டையும் வந்திருக்குது. எல்லா மொழியும் அல்லாஹ்வுடைய மொழி, எல்லாவற்றையும் எல்லா மொழிகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான்.
ரப்புக்கு தெரியாத மொழியே இல்லை. எனவே இந்த துஆவை அத்தஹியாத்துல என்ன செய்யணும், கேட்கணும். நீங்க விரும்பின துஆக்களை கேளுங்க, அதை அல்லாஹ் ஏத்துக்கிறவான். இரண்டாவது நேரம். மூணாவது நேரம் என்ன என்று சொன்னால், இதை இமாம் திரிமிதி அவர்கள் 3579வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. உங்களுடைய தொழுகையின் சுஜூதிலே நீங்கள் துஆ செய்யுங்கள். புரிஞ்சா? தொழுகையுடைய சுஜூதில் கேட்கக்கூடிய துஆவை பொறுத்தவரை அது அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான துஆ. அந்த துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அந்த துஆவை கூட சில பேர் தப்பு பண்றாங்க. என்ன தப்பு பண்றாங்கன்னு சொன்னா, தொழுகையை முடிச்சிருவாங்க. தொழுகையை முடிச்சு போட்டு துஆவுக்காக தனியா சுஜூது பண்ணுவாங்க. பாத்துக்கிறேன், தனியா சுஜூது பண்ணி அந்த சுஜூதுல துஆவை செய்வாங்க. இது நபி வழி அல்ல, இது சுன்னா அல்ல. சுஜூது என்பது எந்த சுஜூதா இருக்கனே, தொழுகையின் சுஜூதாக இருக்க வேண்டும். தொழுகையின் சுஜூதாக 2 ரக்காத்துல 4 முறை சுஜூது செய்கிறோம் இல்லையா, அந்த சுஜூதுல ஓத வேண்டிய தஸ்பீஹாத்துகளுக்கு பிறகு சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா என நீங்கள் ஓத வேண்டிய இந்த தஸ்பீஹாத்தை ஓதினாலும் சரி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்ற தஸ்பீஹாத்துகளாக இருந்தாலும் சரி, இவைகளை ஓதிவிட்டு நாம் விரும்பிய மொழியில், நமக்கு தெரிஞ்ச மொழியில், நம்ம தாய் மொழியில் கேட்கிறோமா இல்லையா, அதான் உருக்க வரும், அல்லாஹ்வுடைய பயம் வரும், கண்ணீர் வரும். அது மாதிரி சமயத்துல நீங்கள் சுஜூதிலே துஆ செய்யுங்கள், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹதீஸ் பேசுகிறது. அதனால ஃபர்து தொழுகையாக என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம ஆண்களாவது ஃபர்து தொழுகைக்கு பள்ளிக்கு வந்துருவோம். இமாமுடைய கண்ட்ரோல் இருப்போம். அவர் எந்திரிச்சா நம்ம எந்திரிச்சு ஆவணும், அதுக்கு மேல நிக்க முடியாது, நம்ம துஆவை ஆரம்பிச்சு ஃபினிஷிங் பண்ண முடியாது. ஆனால் பெண்களை பொறுத்தவரை வீட்டுல தனியா தானே தொழுவ போறாங்க. உங்களுடைய ஃபர்து தொழுகையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுன்னத்துகள், உங்களுடைய நஃபீல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழுகையின் சுஜூதிலே நீங்கள் விரும்பிய துஆக்களை கேளுங்கள். அது மாதிரி ஆண்களை பொறுத்தவரை நம்ம பள்ளிக்கு வந்துடுறோம், ஜமாத்துக்கு வந்துடுறோம், ஒருவேளை 2 ரக்காத் லேட்டா வந்துடும்னு வைக்கலேன், அந்த 2 ரக்காத் இமாமோடு சேர்ந்து தொழுகிறோமே, அதுல இமாமுடைய கண்ட்ரோல் நிக்க போறோம். அதுக்கப்புறம் அத்த சலாம் கொடுத்த பிறகு எந்திரிச்சு நம்ம தனியா தொழுவோமா இல்லையா, நம்ம கண்ட்ரோல் தானே, என்ன செஞ்சுக்கலாம், கேட்கலாம். அப்ப தொழுகையின் ஃபர்லாக இருந்தாலும் சரி, சுன்னத்துகளாக இருந்தாலும் சரி, நஃபீல்களாக இருந்தாலும் சரி, நம்ம சுஜூதுல கேட்கணும், அல்லாஹ் ஏத்துக்கிறோம். மூணாவதாக பேசுகிறது. நாலாவது என்ன என்று சொன்னால், இமாம் அபூ தாவூத் அவர்கள் 521வது ஹதீஸா இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. அத்வாஉ லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமா. என்ன தூக்கம் வருதா, சரியா? அத்வாஉ லா யுரத்து பை, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். வந்து 10 மணிக்கு முன்னால வந்துக்கிறோம், ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேல தொழுது இருக்கிறோம், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதையும் தாண்டி என்ன வரும் அப்படின்னு சொன்னா, ரமலான் மாசமா இல்லையா, ஒற்றைப்படையா இல்லையா, அல்லாஹ்வுடைய சுகூன் இறங்குமா இல்லையா, மலக்குமார்கள் சூழ்ந்திருப்பார்கள். நம்ம எல்லாம் அப்படித்தான் ஹதீஸ் வருது, இந்த சபையை மலக்குகள் சூழ்ந்திருப்பார்கள், இந்த சபையோர்களுக்காக மலக்குமார்கள் துஆ செய்வார்கள், இந்த சபையோர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களிடத்தில் பாராட்டி பேசுவான் என்று ஹதீஸ் இருக்கிறது. அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய சுகூன் இறங்குமா இல்லையா, அந்த சுகூன் இறங்கினாலும் வாங்கிக்கிட்டு பள்ளிவாசல உட்கார்ந்துக்கணுமே தவிர மேலோகத்துக்கு போயிடக்கூடாது, சரியா? அப்ப விஷயத்துக்கு வர்றேன். நாலாவது என்பது அந்த அத்வாஉ லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமா, அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் நீங்கள் துஆ செய்தால் அதையும் கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நமக்கெல்லாம் அதான் சொன்னா பெருசா பள்ளிக்கு வரணுங்கிற அந்த உணர்வு நம்மள்ட்ட பெருசா இருக்காது. எப்போ இருக்கேன், காம சொல்லிட்டாங்க, அதான் சொன்ன பிறகெல்லாம் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, வெளியே நின்று பேசி ஒண்ணுக்கு வெறுக்க மாட்டாங்க, ஒது செய்ய மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க, அம்புடு கதை கச்சேரி வெளியே ஓடிக்கிட்டு இருக்கேன். எப்போ வெளியே ஓடி பாய் காம சொல்லிட்டாங்க பாய் அப்படின்னு ஓடி வரோமா இல்லையா? காமல் சொன்ன பிறகு ஓடி வந்தியலாக்கே, நீங்கள் ஃபர்ல் தான் தொழுவ முடியுமே தவிர அந்த அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய புனிதமான நேரம், அந்த நேரம் துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், அந்த நேரம் காம சொல்லிவிட்டால் போய்விடும். எனவே என் அருமை சகோதரர்களே, சீக்கிரமா பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத் அந்த சுன்னத்துகளை தொழுது போட்டு அதானுக்கு இகாமத்துக்கு பதில் என்ன செய்யணும், துஆ செய்யணும். எத்தனாவது நேரம், 4வது நேரம். 5வது நேரம் என்ன என்று சொன்னால், நீங்கள் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு துஆ செய்யுங்கள், கூட்டு துஆ கிடையாது, அவங்க தனித்தனியா என்ன செய்யணும், கேளுங்க அப்படின்னு இருக்கு. 5வதாக. 6வதாக என்ன என்று சொன்னால், இமாம் புகாரி 1140
45வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. தஹஜ்ஜுடைய நேரத்தில் இரவை மூன்றாக பிரித்து அந்த கடைசி மூணாவது பகுதி ஒரு 6 மணிக்கு நைட் ஆகுது வைக்க 6 to 6 வச்சுக்கிறோமே, இந்த 6 to 6 அப்படின்னு சொன்ன 6 to 10 இரவின் முதல் பகுதி, 10 to 2 இரவின் நடுப்பகுதி, அப்புறம் 2 to 4 கடைசி இருக்கு பத்தியல, அதுக்கு பிறகுதான் இரவுடைய அந்த கடைசி மூணாவது பகுதி, அதான் தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் அடிவானத்திற்கு இறங்கி வருகிறான். வந்து சொல்லுவான், என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் கேட்கக்கூடிய மக்கள் உண்டா, என்னிடத்தில் துஆ செய்யக்கூடிய மக்கள் உண்டா, நீங்கள் கேளுங்கள், நான் உங்களுக்காக தருகிறேன், துஆக்களை ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். என்னுடைய அடியார்களே, நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்கள் உண்டா, நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, 6வது நேரம் என்பது எப்பது? தஹஜ்ஜுடைய நேரம். 7வது எப்ப என்று சொன்னால், நம்ம நோம்பாளியாக இருக்கும் போது, அதிலும் குறிப்பாக இந்த இஃப்தாருடைய நேரம் இருக்க இல்லையா, நோம்பாளியுடைய துஆவை அல்லாஹ் ஏத்துக்கறவான். குறிப்பா இஃப்தாருடைய நேரத்தில் துஆ செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான்? ஏத்துக்கறவான் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல துஆ செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்கறவான். அதிலே வெள்ளிக்கிழமையுடைய அசருக்கும் மகரிபுக்கும் மத்தியில, வெள்ளிக்கிழமை அசருக்கும் மகரிபுக்கு மத்தியில அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வான். இன்னொரு ஹதீஸ் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரம் குறைவான நேரம், அந்த குறைவான நேரத்தில் யார் துஆ செய்யறாங்களோ அதை அல்லாஹ் ஏத்துக்கருவான் அப்படின்னு இருக்கு. இமாம்கள் முஹத்திதுகள் சொல்றாங்க, அந்த வக்துன் கலீலுன், அந்த குறைவான நேரம் எந்த நேரம் என்று சொன்னால், எந்த நேரம்? இமாம் ஹத்தீப் ஹுத்துபா கொடுத்து விட்டு உட்கார்றார்ல, அந்த 2 ஹுத்துபாவுக்கு மத்தியில சின்ன நேரம், அந்த சின்ன நேரத்தில் துஆ செய்தால், அந்த நேரம் துஆ செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது என்று இமாம்கள் முஹத்திதுகள் சொல்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, முதல்ல இந்த மாதிரி நேரங்களை பயன்படுத்தி என்ன செய்யணும்? கரெக்டா கேட்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய முதல் செய்தி. 2வது, எப்படி செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்கருவான், துஆவை ஏத்துக்கருவான் அப்படின்னு சொன்னா, முதல்ல முடிந்த வரை நாம் கிபிலாவை முன்னோக்க முடியும் என்று சொன்னால் கிபிலாவை முன்னோக்க வேண்டும். ஏதோ நான் படுத்துக்கிட்டு துஆ செய்யறேன் அப்படி இருக்குது, நான் நடந்துகிட்டே துஆ செய்வேன், தப்பு கிடையாது, கூடும். ஆனால் சிறந்தது எது? இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா, பள்ளிவாசல் உட்காரோம், வீட்டில் உட்கார்ந்துக்கிறோம், எந்த திசையை நோக்கனே? கிபிலா திசையை நோக்கி துஆ செய்ய வேண்டும். கிபிலா திசையை நோக்குவது துஆ செய்வதே நாம் துஆவை ஏற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் கிபிலா திசையை நோக்குறோம் இல்லையா, அது காரணமாக இருக்கேன். உதாரணமாக இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 2334வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பண்ணாங்கல்ல, ஹஜ்ஜில காபாவுக்கு வர்றாங்க, தவாஃப் செய்யறாங்க, 2 ரக்காத் தொழுறாங்க, சஃபா மர்வாவுடைய சஹி பண்றாங்க. அந்த சஃபா மர்வாவுக்கு போனாங்கல்ல, சஃபாவுல போய் ஓத வேண்டிய திக்ர இன்ன சஃபா வல் மர்வா தாங்கிற அந்த ஆயத்து திக்ரகளை எல்லாம் ஓதிப்புட்டு சஃபாவுல துஆ செஞ்சாங்கல்ல, அந்த துஆவில் எந்த திசையை நோக்கினார்கள் என்று சொன்னால், எங்க திரும்புறாங்க? சஃபாவுல இருந்து காபாவை முன்னோக்கினார்கள். காபாவை முன்னோக்கி சஃபாவிலே நின்று கொண்டு அவர்கள் துஆ செய்தார்கள். ஹதீஸ் பேசுகிறது. அங்கிருந்து மருவாவுக்கு போறாங்க, ஓத வேண்டிய அதுக்காரங்க ஓதுறாங்க, ஓதிப்புட்டு மருவாவில் துஆ செய்யறாங்க. அந்த மருவாவிலும் துஆ செய்யும் போது எந்த திசையை முன்னோக்கினாங்க? காபத்துல்லாவை முன்னோக்கினார்கள் என்று ஹதீஸ்ல வருகின்றன. அப்ப நம்முடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வதற்கு நாம் கிபிலாவை முன்னோக்குறோமா இல்லையா, கிபிலாவை முன்னோக்குவது என்பது இந்த கபூலுக்கு காரணமாக இருக்கு என்று ஹதீஸ்கள் பேசுகின்றன. அப்ப முடிஞ்ச அளவுக்கு கிபிலா முன்னோக்கணும் இல்லையா. இல்ல நான் நைட்ல படுத்துக்கிட்டே துஆ தப்பு கிடையாது, நீங்க துஆ செய்யலாம். நான் நடந்துக்கிட்டே துஆ செய்யறேன், காரு போகுது, காரு கிபிலா சைடு போகும், திரும்பி போகும், அங்கிட்டு போவேன், துஆ தப்பு கிடையாது. ஆனால் கிபிலாவை முன்னோக்க முடியும் என்று சொன்னால் கிபிலா முன்னோக்கி துஆ செய்யணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் ஷரத்து. 2வது ஷரத்து என்ன என்று சொன்னால், நம்முடைய துஆக்களிலே கைகளை ஏந்தி கேட்க வேண்டும். கைகளை உயர்த்துகிறோமே இல்லையா, கைகளை ஏந்துகிறோமே இல்லையா, துஆவுடைய கபூல் அல்லாஹ் கபூல் பண்றதுக்கு எது காரணமா இருக்கேன்? இந்த கையை தூக்குகிறோமே இது காரணமா இருக்கேன். ஒரு ஹதீஸை இமாம் அபூதாவூத் அவர்கள் 1488வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. இதா ரஃபஅ யதைஹி இலைஹி, ஒரு அடியான்
அல்லாஹ்விடத்திலே ரெண்டு கைகளை ஏந்தி விட்டால், ரெண்டு கைகளை ஏந்தி அல்லாஹ்வே எனக்கு இதை தருவாயாக அதை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டால் அல்லாஹ் அவனுடைய கைகளை வெறுங்கையாக திருப்ப வெட்கப்படுகிறான். வெறுங்கையாக அல்லாஹ் அனுப்ப மாட்டான், அல்லாஹ் வெட்கப்படுவான். ஏன்னா ரப்புல் ஆலமீனுக்கு முடியாததா? அவனுக்கு எல்லாமே முடியும். அப்ப முடிஞ்ச ரப்புல் ஆலமீனே கேட்கறத கொடுக்கலன்னு சொன்னா இது ரப்புக்கு ரப்பு வெட்கப்படுறான் என்று ஹதீஸ் பேசுகிறாரு. அப்ப நம்ம கையை தூக்கி துவா செய்யணும். அந்த தூக்குதல்ல இப்படியும் துவா செய்யலாம், இப்படி கையை வச்சு துவா செய்யறோமா இல்லையா, இப்படியும் துவா செய்யலாம். இதே மாதிரி ரெண்டு புஜங்களுக்கு மத்தியில் இப்படி வச்சு கேட்கிற மத்தியில இப்படியும் துவா செஞ்சலாம். ஒரு ஹதீஸ் வருது, இமாம் புகாரி 6341வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழைக்காக மழை வேண்டி துவா செய்தார்கள். மழை தொழுகை தொழுவாங்கல்ல, மழைக்காக துவா செஞ்சாங்கல்ல, அந்த துவாவில் கலந்து கொண்ட சஹாபி யாரு? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொள்ளும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கினார்கள். கிப்லாவை முன்னோக்கி ரஃபஅ யதைஹி தன்னுடைய ரெண்டு கைகளை உயர்த்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹத்தா ரஅய்து பயால இப்தைஹி, நபிகள் நாயகத்துடைய அக்கூலின் வெண்மையை நான் பார்த்தேன். கையை இப்படி கேட்காம எப்படி கேட்கிறாங்க, அப்படியே கையை தூக்குறாங்க. இப்படி கையை அப்படி தூக்குனோடையுமே மேல ஒரு ஆடை அந்த இஹ்ராம்ல போடுவோமா இல்லையா, அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சட்டை கிட்ட இருந்தா தெரியாது, இஹ்ராமுடைய ஆடை போட்ட மாதிரி போட்டு இப்படி கையை இப்படி தூக்குனோடையுமே ரசூலுல்லாஹ்வுடைய அக்கூலின் வெண்மையை யார் பார்த்தது? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க. பார்த்த சஹாபியை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, கிப்லாவை முன்னோக்குவது என்பது நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏற்பதற்கு முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன? கைகளை ஏந்துகிறோமே, கைகளை உயர்த்துகிறோமே, இது இரண்டாவது காரணம். மூணாவது என்ன என்று சொன்னால் நம்முடைய துஆவுல நம்ம கையை ஏந்தி கேட்கும் போது நம்ம அடிக்கடி வானத்தை நோக்கி பார்க்கணும். நம்முடைய பார்வை எதை நோக்கி போகணும்? மேல் நோக்கி போகணும், மேல் நோக்கி போகணும். வானத்தை நோக்குகிறோமே, வானத்தை பார்த்து கேட்கிறோமே, இது நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏற்பதற்கு காரணமாக அமைகிறது என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே திருமறை குர்ஆனில் பேசுகிறான். திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? சூரத்துல், ஏன்னா யாருக்கு ரொம்ப சக்கீனா தூங்கிட கூடாது பத்தியலா, அதுக்காக அப்பப்போ ஒரு டெஸ்ட். சரியா? சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 144வது ஆயத்து, 2ல 144 அதிலே அல்லாஹ் பேசுகிறான். கது நரா துகல்லுப கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமாயி ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நபியே, உங்களுடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்க நான் பார்க்கிறேன். அல்லாஹ் பேசுகிறான். நபியே, உங்களுடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்குகிறது, அதை நான் பார்க்கிறேன். எனவே நீங்கள் விரும்பிய கிப்லாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளை ஏன் எப்படி வந்தது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சா இல்லையா? எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு? மக்காவுடைய வாழ்க்கையா மதீனா வாழ்க்கையா? எந்த வாழ்க்கை? மக்கா வாழ்க்கை தானே. கடைசி வருஷம், புரியுதா? மக்காவில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 13 வருஷம். புரிஞ்சா? இது ஒன் வே அல்ல, டூ வே. மக்காவுல 13 வருஷம் வாழ்ந்தாங்க. இந்த 13 வருஷத்துல அந்த 13வது வருஷம் இருக்கு பத்தியெல்லாம் கடைசி வருஷம், அப்பதான் மேராஜுக்கு போறாங்க. மேராஜில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. கடமையாக்கப்பட்ட பிறகு மக்காவுல இந்த கடைசி ஒரு வருஷம் இருந்தாங்க பத்தியெல்லாம், அந்த ஒரு வருஷம் தொழுதாங்க. எந்த கிப்லாவை முன்னோக்கி தொழுதார்கள் என்று சொன்னால், எந்த கிப்லா? மஸ்ஜிதுல் அக்ஸா. நமக்கு இங்கிட்டு மேற்கு திசையில் நமக்கு கிப்லா என்று சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸா எந்த திசையில் இருக்குது? நேர் எதிர் திசையில் கிழக்கு திசையாக இருக்கிறது, உல்டா திசை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷமாக மக்காவுல மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுகிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆசைன்னு சொன்னா, என்ன ஆசை? காபத்துல்லா நம்ம ஊரு மேல தனிப்பாசை இருக்குமா இல்லையா? அப்ப நம்ம ஊரு மட்டுமல்லாமல் முதல் ஆலயம் காபத்துல்லா தான் என்ற காரணத்தால அல்லாஹ்வே கிப்லாவை மாத்துவாயாக, கிப்லாவை மாத்துவாயாக. மக்காவுல அப்படி மதீனாவுக்கு போயிட்டாங்க, ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க.
ஹிஜ்ரத் பண்ணி போய் 17 மாசமா எதை நோக்கி தொழுதாங்கன்னு சொன்னா எதை நோக்கி தொழுகிறாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவே. அந்த 17 மாசமா யா அல்லாஹ் கிப்லாவை மாத்த. மக்காவுல ஒரு வருஷம் துவா. நம்ம எல்லாம் அல்லாஹ் கேட்டவனையும் தந்துடணும். சரி, நம்ம ஸ்டைல வந்து அல்லாஹ்வுக்கு ஆர்டர் போடுவோம். அல்லாஹ் வந்து கட்டுப்படணும், இது நம்ம ஸ்டைலு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லா மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க. மக்காவுல ஒரு வருஷம் கேட்கிறாங்க, மாத்தப்படல. மதீனாவுக்கு போயிட்டாங்க. 17 மாசமா எதை நோக்கி தொழுதாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸா நோக்கி தொழுதாங்க. 17 மாசமா துவா செஞ்சாங்க. அந்த 17 மாசத்துக்கு பிறகு அந்த துவா கேட்டாங்களா ரசூலுல்லாஹ்? எப்படி கேட்கறாங்க? வானத்தை பார்த்து கேட்கறாங்க, யா அல்லாஹ் கிப்லாவி மாத்துவாயாக, கிப்லாவி மாத்துவாயாக அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னு கேட்ட உடனே இந்த பக்கராவுடைய 144வது ஆயத்தை அல்லாஹ் இறக்குவான், நபியே உங்களுடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்க நான் பார்க்கிறேன். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? கிப்லாவை நீங்கள் விரும்புகின்ற கிப்லாவாக இருக்கக்கூடிய காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக குர்ஆன் பேசுகிறது. அப்ப மூணாவது ஷரத்து என்ன? வானத்தை நோக்கி துவா செய்யணும், வானத்தை நோக்கி கேட்கணும் அப்படிங்கிறது மூணாவது செய்தி. நாலாவது செய்தி என்ன என்று சொன்னால், துவா கேட்கறதுக்கு முன்னால கையை ஏந்திரோனையுமே யா அல்லாஹ் இதத்தா அல்லாஹ் அதத்தா, நமக்கு எல்லாத்துக்கும் அவசரம், புரியுதா? அப்படின்னு கேட்காம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். கையை உயர்த்தி அல்லாஹ்வை புகழ வேண்டும். புகழக்கூடிய எத்தனையோ வாசகங்கள், எத்தனையோ அதுக்கார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வை புகழுவதா இல்லையா? அல்லாஹ்வை புகழுவது. நீங்கள் ஆயத்துல் குர்சி ஓதுவது அல்லாஹ்வை புகழுவது, அல்ஹம்து சூரா ஓதுவது அல்லாஹ்வை புகழுவது, குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுவது அல்லாஹ்வை புகழுவது. சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி 3 ஆயத்துகள் ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம், ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் என்பதெல்லாம் அல்லாஹ்வை புகழக்கூடிய அஸ்மா வ சிஃபாத்துகள். அவைகளை முதல்ல கேட்கணும். எத்தனாவது? நாலாவது அல்லாஹ் புகழனே. அல்லாஹ்வை புகழ்ந்து விட்ட பிறகு அப்புறம் என்ன செய்யணும்? அஞ்சாவது நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லணும். என்ன ஸலவாத்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஸலவாத்தை ஓதுனாங்களோ, என்ன ஸலவாத்தை கத்து கொடுத்தாங்களோ அத்தஹியாத் ஓதுவோம் இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை ஓதிரணும். எத்தனாவது? அஞ்சாவது. கேட்பேன், அப்படியே கேட்பேன், புரியுதா? இது அஞ்சாவது. ஆறாவது என்ன என்று சொன்னால், நம்முடைய தேவைகளை கேட்கறதுக்கு முன்னால முதல்ல என்ன செய்யணுங்கிறத இமாம் திரிமிதி தங்களுடைய ஜாமிஉ திரிமிதில 3505வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நீங்க தேவைகளை கேட்பதற்கு முன்னால் முதல்ல ஒரு செய்தியை கேளுங்க. என்ன கேளுங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். புரிஞ்சா? அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத் ஓதி போட்டு அப்புறம் நம்முடைய தேவைகளை கேட்கிறோம் இல்லையே, கேட்கறதுக்கு முன்னால முதல்ல தௌபா, முதல்ல இஸ்திக்ஃபார். சரியா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதை கேட்டுவிட்டு அதற்கு பிறகு ஒரு அடியான் தன்னுடைய துஆக்களை கேட்டால் அது அல்லாஹ் இல்லா யுஸ்தஜாப லஹு, அதுக்கு பிறகு கேட்டா கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான்? துஆவை ஏத்துக்கிடுவான் அப்படின்னு ஹதீஸ் வருது. இது எத்தனாவது செய்தி? ஆறாவது செய்தி. ஏழாவது செய்தி என்ன என்று சொன்னால், நம்ம கேட்கிற துஆவுல பயபக்தியோடு கேட்கணும். அந்த பயந்து, அந்த உள்ளச்சம், அந்த அச்சத்தோடு என்ன செய்யணும்? துஆ செய்யணும். துஆவை கேட்டுக்கிட்டே இந்த லைட்டை போடுங்க, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, இந்த கதவை அடைங்க. நான் பார்க்கிறேன் பாய், பார்க்கறனால சொல்றேன். நான் கேட்கிறேன், ஒரு கலெக்டர்கிட்ட நீங்க நின்று பேசும்போது அப்படி அசால்ட்டா அவர்கிட்டையும் பேசிக்கிட்டு பியூன்ட்டையும் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? பேசினவங்க உங்க கோரிக்கை கலெக்டர் ஏத்துக்குவாரா? சாதாரண கலெக்டரை ஏத்துக்கிற மாட்டார். சாதாரண ரப்புக்கு முன்னால் சாதாரண கலெக்டர் தான், ரப்புக்கு முன்னால் சாதாரணம். அப்ப ஒரு கலெக்டரை ஏத்துக்கிற மாட்டார் அப்படின்னு சொன்னா ரப்புல் ஆலமீன், அவன் ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்கும் போது அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 56வது வசனத்திலே வதுஹு, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். ஹவுஃபன், எப்படி கேளுங்கள்? ஹவுஃப்னா என்ன? பயம், அச்சம், அந்த பக்தி.
நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஹவுஃபோடு கேளுங்கள். நம்ம என்ன கேட்கிறோங்கிற அந்த பயபக்தியோடு அந்த உணர்வு, அந்த அல்லாஹ் நம்ம அல்லாஹ்ட்ட நேரடியா பேசுற அந்த தன்மை என்ன செய்ய நம்மள்ட்ட இருக்கனே, நீங்கள் பயத்தோடு கேளுங்கள் என்று ஒரு வசனம் பேசுகிறது. ஒரு ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் 3479வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன், அல்லாஹ் ஒருவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாருடைய துஆ ஏற்கப்படாது என்று சொன்னால் மின் கல்பின் காஃபிலின், யார் கவனமில்லாமல் துஆ செய்றாங்களோ, கேட்பாங்க அந்த உள்ளச்சம் இருக்காது, பயபக்தி இருக்காது, கவனம் இருக்காது. அவ மின் கல்பின் காஃபிலின், இந்த காஃபில் கல்பு இருக்கல, கவனமில்லாத கல்பு, இரையச்சமில்லாத கல்பு, இந்த கல்புட்டே துஆ வருது பத்தியலா, அது அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப 7வது ஷரத்து என்ன என்று சொன்னால் என்ன செய்யணும், நான் போட்டே என்ன எதுக்கு 7வது 6வது 8வது நம்பர் சொல்றேன் சொன்ன, ஏன் நம்பர் சொல்றேன், பிறகு கேட்ப இன்ஷா அல்லாஹ், புரிஞ்சா? 7வது ஷரத்து என்பது பயபக்தியா துஆ செய்யணும், இது 7வது. 8வது என்ன என்று சொன்னால் நம்பிக்கையோடு துஆ செய்யணும். கண்டிப்பா அல்லாஹ் தருவான், கண்டிப்பா அல்லாஹ்வுக்கு முடியாததா பாய், நமக்கு வேண்டாம் முடியாம இருக்கேன், நமக்கு ஒண்ணும் இல்ல, ஏன்னா நம்ம வந்து லைஃப், அவன் ஹாலிக், அவனுக்கு முடியாத ஒண்ணுமே கிடையாது. அப்ப கண்டிப்பா அல்லாஹ் தருவான், அல்லாஹ் ஏத்துக்குருவான் அப்படிங்கிற நம்பிக்கை வேணுங்கிறது திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஅராஃப் என்று சொல்லக்கூடிய அதே 7வது அத்தியாயத்தின் அதே 56வது வசனத்துல இந்த பயத்தோடு கேட்கணும்னு சொன்ன பத்தியலா, வதுஊஹு ஹௌஃபன், அடுத்த வார்த்தை என்ன, வதமஅன், நம்பிக்கையோடு கேளுங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு துஆ செய்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். புரிஞ்சா? 8வது ஷரத்து, அதை பற்றி ஒரு ஹதீஸை இமாம் புகாரி 7405வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான், அன இந்த லன்னி அபுதி பி, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கின்றானோ, எப்படி நினைக்கின்றானோ அப்படியே நான் அவனிடத்தில் நடந்து கொள்வேன். புரியுதா? ஹதீஸ் புரியுதா? அல்லாஹ் சொல்றான், என் அடியான் என்னைய எப்படி நினைக்கிறானோ நான் அப்படிதான் அவன் நடந்துக்கிறேன். எப்படி நடந்துக்கிறவான்? அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்கிறவான், அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்கிறவாங்கிற அந்த நம்பிக்கையோடு துஆ செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான், ஏத்துக்கிறவான். எங்க தர போறா அப்படின்னு நினைச்சமாக்கே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், தர மாட்டான் அப்படின்னு இருக்குது. எத்தனாவது ஷரத்து? 8வது ஷரத்து. 9வது செய்தி என்ன என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்முடைய கேட்கக்கூடிய அந்த துஆவில நாம் வசீலா தேட வேண்டும். துஆவில் என்ன செய்யணும், வசீலா தேடணும். வசீலா என்றால் என்ன என்று சொன்னால் 2 விஷயம். ஒன்னே துஆவில் அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துகளை நீங்கள் சொல்ல வேண்டும். துஆவுல அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, குல் ஹுவல்லாஹ் சூரா இருக்கு பத்தியலா, அல்லாஹு அஹத், அது அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத். அல்லாஹு சமத், அல்லாஹ்வுடைய அஸ்மா. லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், எல்லாமே அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத். நான் ஏற்கனவே சொன்னது போன்றே சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி 3 ஆயத்துகள் மனப்பாடம் பண்ணுங்க. இந்த ரமலான்ல என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். நான் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ், யார்கிட்ட கேட்கிறனோ கேட்கலையோ சில பேர்கிட்ட இன்ஷா அல்லாஹ் கேட்பேன். அப்ப சூரத்துல் ஹஷ்ர் என்று சொல்லக்கூடிய சூரா நம்பர் என்ன, 59 ஆயத்து வந்து கடைசி 3 ஆயத்து பாய், கடைசி 3 ஆயத்து. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹுவல்லாஹ், நான் ஏற்கனவே சொன்ன பத்தியலா, ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லா ஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, இந்த அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகளாவே அப்படி வரும். புரியுதா? அதுகள் அப்படியே துஆவுல கேட்கணும், அப்படியே கேட்கணும். அப்படியே கேட்டு, யா அல்லாஹ் உன்னுடைய அஸ்மா வ சிஃபாத்துகளின் பொருட்டால் என் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. புரியுதா? இதான் வசீலா, இதுதான் வசீலா. அல்லாஹ்வே உன்னுடைய அஸ்மா வ சிஃபாத்துகளின் பொருட்டால் என் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு. ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றாங்க, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கென்று அழகிய திருநாமங்கள் உள்ளன, அவைகளை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வசீலா தேடுங்கள். அல்லாஹ்வே கட்டளை போடுகிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்ட்ட வந்து வசீலா தேடுவது அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துகளின் பொருட்டால் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். அதே மாதிரி நம்ம செஞ்ச நன்மைகள் இருக்கையில், இபாதத் இருக்கையில் நம்மள நோன்பு வச்சோம் இல்லையா,
இவ்வளவு நேரம் ரெண்டு தொழுதோம். நம்ம ஹாஃபிஸ் தான் மாஷா அல்லாஹ் 2 மணி நேரத்துக்கு மேல தொழு வைக்கிறாரு. அவ்வளவு அழகா விட்டுட்டு யூரின் போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது பாய். விட்டுட்டு யூரின் போறதுக்குள்ள அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுவாரோ, அந்த கிராத்து போயிடுமோ அப்படின்னு அப்படி அந்த உள்ளச்சத்தோடு ஈடுபாட்டோடு அப்புறம் எதுக்கு போக முடியல, போனா உள்ள இடம் இருக்காது அப்படி ஒரு பயமா இருக்குது. ஆனா யூரின் அடக்கிக்கிட்டு தொழுவ முடியல. அப்ப மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் அந்த ஈடுபாட்டோடு அந்த இறையச்சத்தோடு நாம் தொழுதுவோமா இல்லையா? அந்த தொழுகையில சின்ன சின்ன பிள்ளைங்க லைட்டா பேசுறாங்கன்னு சொன்னா கூட பய கொஞ்சம் பிள்ளைங்க பேசுறாங்க சொல்லி வைங்க அப்படி சொல்றோமா இல்லையா? மாஷா அல்லாஹ் அந்த தொழுகையுடைய அந்த ஈடுபாடு அந்த கவனம் அல்லாஹ்வுக்காக நம்ம தொழுகிறோம். இது மாதிரி நம்ம எவ்வளவோ அமல்கள் நம்ம நோன்பு வச்சிருப்போம், நம்ம தொழுதுருப்போம். நீங்கள் ஒரு ஜக்காத்து கொடுத்து நம்மள ஜக்காத்து கொடுத்துக்கிறோம், சதக்கா கொடுத்துக்கிறோம். அதையெல்லாம் அல்லாட்ட மற்றவங்களுக்கு தான் வெளியே சொல்லக்கூடாது. புரிஞ்சா? மனுஷன்ட்ட போய் நான் தான்ப்பா இவ்வளவு கொடுத்தேன், நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன், அம்புட்டு போயிடும். புரிஞ்சா? மனுஷன்ட்ட சொல்லக்கூடாது. யார்கிட்ட சொல்லலாம்? அல்லாட்ட. அல்லாஹ் நான் உனக்காக செய்தேன், இந்த நோன்பை நான் உனக்காக வைத்தேன், இந்த தொழுகையை நான் உனக்காக தொழுதேன், இந்த உபதேசத்தை உனக்காக செய்கிறேன், இந்த உபதேசம் கேட்கிறேனே அல்லாஹ் நான் உனக்காக உட்கார்ந்து கேட்டு இந்த கல்வியை கத்துக்கிறேன். அல்லாஹ் இந்த நன்மையின் பொருட்டால், இந்த இபாதத்தின் பொருட்டால் என் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக, என் துஆவை நீ அங்கீகரிப்பாயாக, என் கஷ்டங்களை நீக்குவாயாக, என் கவலைகளை போக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே வசீலா தேடினால் அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பா ஏத்துக்கிறோம். வசீலா தேடுங்கள் குர்ஆன் பேசுகிறது. நம்ம எல்லாம் உல்டா உல்டா வசீலா தேடுவோம். இப்படி அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துகளை கொண்டு வசீலா தேடாமல், நம்முடைய இபாதத்துகளை கொண்டு வசீலா தேடாமல் எப்படி வசீலா தேடுறது? யா அல்லாஹ் நத்ரசா அவுலியாவின் பொருட்டால் என் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. நம்ம உங்களோட நீங்களோ செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும். புரியுதா? நாம என்று சொல்லுவோம் நம்ம சமுதாயம் கேட்கறாங்களா இல்லையா? அப்ப இந்த அவுலியா பொருட்டால் அந்த அவுலியா பொருட்டால் என்று சொல்லி அதெல்லாம் என்ன? அது ஷிர்க்கு. புரியுதா? அவர் செஞ்ச நன்மை அவருக்கு போகும், உங்களுக்கு எப்படி வரும்? நீங்க செஞ்சதை சொல்லி தான் அல்லாஹ் அப்பதான் அல்லாஹ் தருவான். அப்ப நம்ம செஞ்சதை சொல்லியும் அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துகளை சொல்லி நீங்க துஆ செய்யுங்க, அல்லாஹ் ஏத்துக்கருவான் அப்படின்னு இருக்குது. எதனாவது? 9வது. 10வது என்ன என்று சொன்னால் நம்ம கேட்கிற துஆவுல அந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே வலியுறுத்தி கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மீண்டும் மீண்டும் அழுத்தி கேட்க வேண்டும். ஒரு தடவை கேட்கிறது, 2 தடவை கேட்கிறது, அப்புறம் அப்படி அசால்ட்டை விட்டுட்டு போயிடுறது, அந்த மாதிரி இருக்க கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்களா, கிவ்லாவை பாத்துறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருஷம் துஆ செஞ்சாங்க? மக்காவுல 1 வருஷம், மதீனாவுல 17 மாசம். அப்ப எவ்வளவு ஆயிருது? 2.5 வருஷம். அப்படித்தானே? 2.5 வருஷத்துக்கு மேல போயிருச்சு. அப்ப 2.5 வருஷம் அவங்க யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹி வந்து போய்கிட்டு இருக்குது. வஹி வரக்கூடிய ரஹ்மத்துல் ஆலமீனே 2 வருஷத்துக்கு மேல யா அல்லாஹ் கிப்லாவை மாத்த அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னா நம்ம துஆவில் அவசரம் காட்டக்கூடாது. நம்ம துஆவை வலியுறுத்தி 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 கேட்கணும். ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 6339வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, லா தகூலன் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் இப்படி கேட்கவே வேண்டாம், இப்படி துஆ செய்யவே வேண்டாம். எப்படி என்று சொன்னால், அல்லாஹு மக்ஃபிரிலி இன் ஷிஅத, அல்லாஹ்வே நீ நாடினால் என்னை மன்னிப்பாயாக. கேட்கலாமா அப்படி? சரியா? அப்படி கேட்க கூடாதுல. ரசூலுல்லாஹ் கண்டிப்பா கேட்காதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹு மக்ஃபிரிலி இன் ஷிஅத, அல்லாஹ்வே நீ நாடினால் என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹு மர்ஹம்னி இன் ஷிஅத, அல்லாஹ்வே நீ நாடினால் என் மீது கருணை காட்டுவாயாக. அப்படின்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக என்னை மன்னிப்பாயாக, நிச்சயமாக என் மீது கருணை காட்டுவாயாக என்று அழுத்தி வலியுறுத்தி கேட்க வேண்டுமே தவிர நீ நினைச்சா தா இல்லாட்டி தராதே அப்படின்னு கேட்காதீங்க. அல்லாட்ட அழுத்தி கேளுங்க, வலியுறுத்தி கேளுங்க அப்படின்னு ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்களே 6338வது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. லா தகூலன்ன, நிச்சயமாக நீங்கள் கேட்க வேண்டாம். எப்படி கேட்க வேண்டாம்? அல்லாஹும்ம இன் ஷிஅத ஃபஅதினி, அல்லாஹ்வே நீ நாடினால் எனக்கு இதை தருவாயாக. அப்படி கேட்காதீங்க. உங்களுக்கு வேணும் தேவை என்று சொன்னா அல்லாஹ்வே கண்டிப்பா என்ன செய்வாயாக? தருவாயாக. அப்படி கேட்கணுமே தவிர அல்லாஹும்ம இன் ஷிஅத ஃபஅதினி, அல்லாஹ்வே நீ நினைத்தால் எனக்கு தருவாயாக, அந்த அப்படி விடாதீங்க அப்படின்னு ஹதீஸ் பேசுகிறது. எத்தனாவது ஷரத்து? வலியுறுத்தி கேட்பது.
10வது ஷரத்து புரியுதா? 11வது ஷரத்து என்ன என்று சொன்னால் கேட்கக்கூடிய துஆவில் அவசரம் காட்டக்கூடாது. ஒரு ஹதீஸை இமாம் புகாரி 6340வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், யார் துஆவுல அவசரம் காட்டாம துஆ செய்றாங்களோ, துஆவுல அவசரம் காட்டாம துஆ செய்றாங்களோ அந்த துஆவை கண்டிப்பா அல்லாஹ் ஏத்துக்குருவான் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மல் இஸ்திஜால் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே துஆவில் காட்டுகின்ற அவசரம் என்ன? துஆவுல அவசரம் காட்டக்கூடாதுன்னு சொன்ன கால அளவு இருக்கா இல்லையா? என்ன அவசரம்? அவசரம்டா என்ன அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவசரம் என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு தராம இருப்பான், அப்படி தரலங்கிறனால நம்ம அடுத்த ஆள்கிட்ட போய் நான் அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு கேட்டு பார்த்தேன், அல்லாஹ் என் துஆவை ஏத்துக்கறவே இல்லை, எனக்கு அல்லாஹ் தரவே இல்லை என்று வெளியே சொல்வதும், அப்படி கேட்பதை விட்டு விடுவதும், அந்த துஆவை விட்டு விடுவதும் துஆவில் காட்டுகின்ற அவசரமாக இருக்கிறது என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நம்ம வெளியே போய் சொல்லக்கூடாது, நமக்கு அல்லாஹ் தருவான், அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருப்பான், அதுக்குன்னு ஒரு வக்து வச்சிருப்பான். ஒண்ணும் இல்ல. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எந்த நபி? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரியுதா? அவங்க நோயிட்டு இருந்தாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட ஷிஃபாவுக்கு துஆ செஞ்சாங்களா செய்யலையா? என்ன செஞ்சாங்க? துஆ செஞ்சாங்கன்னு எனக்கு தான் தெரியும், புரியுதா? என்ன துஆ செஞ்சாங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தாவூத் நபி ஷிஃபாவுக்காக துஆ செஞ்சாங்கல்ல, என்ன துஆ செஞ்சாங்க? சாரி உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், சரியா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சரியா, ஷிஃபாவுக்கு துஆ செஞ்சாங்கல்ல, என்ன துஆ செஞ்சாங்க? அன்னி மஸ்ஸனியர், அன்னி எந்த நபி? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அன்னி மஸ்ஸனியர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ்வே எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, என் நோயை நீக்கி முழுமையான ஷிஃபாவை தருவாயாக அப்படின்னு. எத்தனை வருஷம் தெரியுமா கேட்டாங்க? எத்தனை வருஷம் கேட்டாங்க? 18 வருஷம் கேட்டாங்க. 18 வருஷம் கேட்டாங்க. அதுவரை நோய் வந்தவனையுமே காசு பரம்பலாம் போயிருச்சு, காசு பரம்பலாம் போனவனையுமே இருக்கிற அம்புட்டு பேரு சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பசை இருந்தா தான் ஒட்டும், பசை போயிருச்சா இல்லையா? அப்படி வரலாறு நீங்க இவனுக்கு அதில் படிச்சு பாருங்க, புரியுதா? அந்த 18 வருஷத்துல அவருடைய சொந்தக்காரவங்க 2 பேரு அவருடைய மனைவி, சரியா? அவங்க தான் இருந்து 18 வருஷம் அந்த கஷ்டத்துல நின்றாங்க, அந்த கஷ்டத்துல உதவி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் ஏற்கனவே இருந்த செல்வத்தை விட அல்லாஹ் என்ன பண்ணா? பல மடங்கு செல்வத்தை கொடுத்தான், ஷிஃபாவையும் கொடுத்து ஆஃபியத்தையும் கொடுத்து அல்லாஹ் செல்வத்தை என்ன செஞ்சான்? அள்ளி கொடுத்தான். செல்வத்தை அள்ளி கொடுத்தவனையுமே சொந்தக்காரங்க விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்க. நீங்க இப்னு கதீரை படிச்சு பாருங்கள். அவ பசை இருந்தவனையும் வந்தாங்க, போனவனையும் போனாங்க, மறுபடியும் வந்தவனையும் வந்துட்டாங்க. இது நல்லவங்களுடைய பண்பாடு அல்ல. உண்மையான நல்லவர் என்று சொன்னால் காசு இல்லாம இருக்கும்போது சேர்றாரு பத்தியாலா, கஷ்டத்துக்கு நிக்கிறாரு பத்தி பாருங்க. கல்யாணத்துக்கு வர்றாரோ வரலையோ, பிரியாணி சாப்பிட வர்றாரோ வரலையோ, எங்க வரணும்? ஆஸ்பத்திரிக்கு வரணும், மௌத்தா போனா வரணும். அதான் நெசமான பாசம். அப்ப என் அருமை சகோதரர்களே, உங்களுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 18 வருஷம் துஆ செஞ்சாங்கல்ல, இது மாதிரி நம்ம அதுக்காக 18 சொல்ல வரல, நம்மளுடைய தேவை அல்லாஹ் சீக்கிரம் நிறைவேற்றி வைக்கட்டும். அந்த துஆவுல அவசரம் காட்டக்கூடாது. 11வது ஷரத்து. 12வது ஷரத்து என்ன என்று சொன்னால், நம்ம துஆவை கண்டிப்பா அல்லாஹ் ஏத்துக்குவான். இதை இமாம் திர்மிதி அவர்கள் 3381வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சால் கண்டிப்பா அல்லாஹ் ஏத்துக்குவான். 3 வழிகளில் ஏதேனும் ஒரு வழியில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். முதல்ல என்ன? கேட்கறது அப்படியே அல்லாஹ் கொடுத்துருவான். என்ன கேட்கிறாரோ, யா அல்லாஹ் இதை தா, அல்லாஹ் கொடுப்பான். இதை நீக்க அல்லாஹ் கொடுத்துருவான். புரியுதா? இது முதல் வழி. 2வது வழி என்ன என்று சொன்னால், கேட்கிறத விட சிறப்பா அல்லாஹ் கொடுப்பான். கேட்கிறத விட சிறந்தது அல்லாஹ் கொடுப்பான். அவர் கேட்பாரு, அவருக்கு ஒரு தேவை, 1 லட்சம் தேவை, அவர் 1 லட்சத்தை கேட்பாரு. அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, அடுத்த மாசமோ அதுக்கு அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ பெரிய ஒரு நோய் வரணும், ஒரு ஆபத்தை போய் மாட்டணும், பெரிய ஒரு நஷ்டம் வரணும், அதுல 10 லட்சம் போயிடும், அப்படி இருக்கும். புரியுதா? இவருக்கு இப்ப இந்த 1 லட்சம் தான் தேவை, கேட்கிறாரு. ரப்பு என்ன செய்வான்? இந்த அடியான இப்ப உள்ள தேவையை 1 லட்சத்தை கேட்கிறான், நாளைக்கு இவருக்கு 10 லட்சம் போக போகுது, அது தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த துஆவின் மூலமாக
அவனுடைய கெட்ட விதிகளை நல்ல விதிகளாக மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கெட்ட விதிகள் நல்ல விதிகளாக மாற்றப்படுகிறதா இல்லையா? இது துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதின் இரண்டாவது வழி. நமக்கு எது வேணும்? ஃபர்ஸ்ட் வேணுமா செகண்ட் வேணுமா? எது வேணும்? ரெண்டுமே வேணும். புரியுதா? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மூணாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் கேட்டதையும் கொடுக்காம கெட்ட விதியை மாத்தாம மறுமையில என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அவன் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சு பாவத்தை நன்மைகளாக மாத்தி சொர்க்கத்துக்கு போப்பா. நிறைய துவா செஞ்சே இல்ல உலகத்துல கேட்டியல்ல, நான் தரல பத்தியா, நீ பொறுமையா இருந்திய பத்தியா, அந்த துவாவுக்காக பொறுமைக்கு பகரமாக நீ எங்க போ, சொர்க்கத்துக்கு போப்பா என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட சொன்னோனையுமே சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த கடைசி இருக்கு பத்தியலா, எந்த கடைசி? துனியாவுல ஒண்ணு கொடுக்காம அதுக்கு பகரமா ஆகிரத்துக்கு சொர்க்கம்னு சொன்னாங்கல்ல, அத ரசூலுல்லாஹ் சொன்னவனையும் சஹாபாக்கள் சொல்வார்கள், நஹனு நக்ஸூரு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே அப்படியானால் நாங்கள் அதிகமாக துஆ செய்வோமே, துஆனால சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? அதிகமா துஆ செய்வோமே அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அதை விட அதிகமாக தருவான். நீங்க கேட்கிறத விட நீங்க நினைக்கிறத விட அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னும் ஜாஸ்தியா கொடுப்பான் என்று சொன்ன இந்த ஹதீஸை இமாம் திருமிதி பதிவு பண்றாங்களே. அப்ப இதெல்லாம் எத்தனாவது ஷரத்து? 12வது ஷரத்து. ஒரு 2-3 முடிச்சிடுறேன், புரிஞ்சா? 13வது ஷரத்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய துஆவுல நமக்கு மட்டும் கேட்காம பொதுவாக கஞ்சத்தனமே மார்க்கத்தில் கூடாது. அதிலும் குறிப்பாக துஆவில் காட்டக்கூடிய கஞ்சத்தனம் கூடவே கூடாது. நம்முடைய துஆவுல அடுத்த ஆளுக்காக துஆ செய்யணும், அடுத்த சகோதரர்களுக்காக எவ்வளவு பேர் நம்மகிட்ட துஆ செய்ய சொல்லி இருப்பாங்க, எவ்வளவு பேர் நம்ம சமுதாயத்தில் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம எல்லாம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நமக்கு செஞ்ச அல்லாஹ்வுடைய நிஅமத், அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய நிஅமத் நம்ம நெத்தியை கொண்டு போய் தரையில வச்சமாக்க மூத்தா போற வர தூக்காம சுஜூதுலயே கடந்து அல்லாஹ்விடத்திலே தஸ்பீஹ் செஞ்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் பண்ணாலே பத்தாது. அவ்வளவு நிஅமத்துகள் நீங்க வரலாறுகளோடு ஒப்பிட்டு பார்த்தீங்களா? இன்னைக்கு நடக்கக்கூடிய உலக நடப்பு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹி ஜல்ல ஜலாலஹு, சஹாபாக்கள் அவங்களுடைய வியாபாரத்துக்கு போவாங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தா அவங்க தினக்கூலியா தான் பல பேர் இருந்தாங்க. எப்படி வருவாங்க? ஒரு நாள் ஃபுல்லா போய் வேலை செஞ்சு போட்டு அவங்களுக்கு கூலி, டெய்லி கூலி வாங்குவாங்க. டெய்லி கூலி எவ்வளவு கொடுப்பாங்கன்னு சொன்னா, ஒரு கை பேரிச்சு பழத்தை கொடுப்பாங்க, அதான் டெய்லி கூலி. சில சஹாபாக்கள் 2 கை பேரிச்சு, அதான் டெய்லி கூலி வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, உங்களை விட ஃபகீர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்க அப்படிங்குவாங்க. அந்த சஹாபாக்கள் அம்புட்டையும் கொடுத்துருவாங்க. ஒரு பேரிச்ச பழத்தை கூட வச்சுக்கிட்டு இருக்காம என்ன செய்வாங்க? அம்புட்டை அல்லாஹ்வுடைய பாயில கொடுத்தாங்க என்றெல்லாம் ஹதீஸ்கள் பேசுகின்றனவே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம என்ன செய்யணும்? பிற மக்களுக்காக எவ்வளவு பேர் சிரமப்படுற கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்காக துஆ செய்யணும். நம்ம தொழுகையில் அவங்களுக்காக துஆ செய்யறோம். கேட்கிறோமா கேட்கலையா? எப்ப கேட்கிறோம்? கேட்கிற இடத்த சொல்லுங்க பாக்குறேன். தொழுகைன்னு எனக்கு என்ன தெரியுது? அத்தஹியாத்துன்னு தெரியுது. எந்த இடத்தில்? மாஷா அல்லாஹ். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். புரியுதா? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அத்தஹியாத் எல்லா புகழ் அல்லாஹ்வுக்கே, தொழுகை போக்குவரத்து எல்லாமே அல்லாஹ்வுக்கே அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்றார்? ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றோம். ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லிவிட்டு வாலா இபாதில்லாஹி சாலிஹான அடியார்களுக்கு துஆ செய்றோம் பத்தியலா, அதெல்லாம் பிற மக்களுக்காக கேட்கக்கூடிய துஆ. அதனால இந்த துஆ புரியாம கேட்கிறோம் பத்தியலா, அது மட்டும் இல்ல கையை தூக்கி உங்க மனைவி மக்களுக்காக கேட்கறிய பத்தியலா, அது மாதிரி என்ன செய்யணும்? நம்ம சமுதாய மக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்க பிற மக்களுக்காக நீங்க துஆ செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யார் துஆ செய்யறது? மலக்குமார்கள் துஆ செய்வார்கள். மட்டுமல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய துஆவுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்வார்கள் என்ற ஹதீஸ் பேசுகிறது. எத்தனாவது ஷரத்து? 13வது ஷரத்து. சரியா? 15ஓடு முடிச்சிடுறேன். 14வது ஷரத்து என்ன என்று சொன்னால், நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த ஷரத்துக்களோடு சேர்த்து நாம் உண்ணக்கூடிய உணவுகளில், நாம் உடுத்தக்கூடிய உடைகளில்,
நாம் பருகக்கூடிய பானத்தில் எதிர்க்க கூடாது, ஹராம் வந்து விடக்கூடாது. அப்படியே ஹதீஸ் பேசுகிறது. ஒரு அடியான் இருப்பான், அவன் வெளியூருக்கு போவான், பிரயாணியா இருப்பான், தலையெல்லாம் பரட்ட தலையா இருக்கேன். அந்த பரட்ட தலை கஷ்டத்தோடு யாரப் யாரப் என் ரப்பே என் ரப்பே எனக்கு உதவி செய்வாயாக, என் ரப்பே என் கஷ்டத்தை நீக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான். ஆனால் அந்த துஆ அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் என்று சொன்னால் மத்அமுஹு ஹராமுன் வ மஷ்ரபுஹு ஹராமுன் வ மல்பசுஹு ஹராமுன். அவன் உண்ணக்கூடிய உணவு ஹராமான உணவு, அவன் பருகக்கூடிய பானம் ஹராமான பானம், அவன் உடுத்தக்கூடிய உடை ஹராமான உடை, ஹராமான வருமானத்தை பிசினஸ்ல அந்த வாங்கின சட்டை, அது வாங்கின துணிமணி, அதை அன்னா யுஸ்தஜாபு லஹு, எப்படி அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. எத்தனாவது ஷரத்து? 14. அம்புட்டும் ஹலால், அம்புட்டும் ஹலாலா இருக்கனே, ஹராம் போயிடக்கூடாது. அப்புறம் கடைசி என்ன என்று சொன்னால், நம்முடைய துஆவை நாம் முடிக்கும் பொழுது எதோடு முடிக்கணும்? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அப்படியே நம்ம கையை போட்டுறாம சலவாத்தோடு துஆவை முடிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நம்ம கேட்கிற துஆ வானத்துக்கு பூமிக்கு நடுவில் நிக்குமா, வானத்துக்கு பூமிக்கு மத்தியில நிக்கி. அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே எப்போது சென்று சேரும் என்று சொன்னால், அந்த துஆவை அல்லாஹ் எப்போது ஏற்றுக்கொள்ளுவான் என்று சொன்னால், ஹத்தா துஸல்லிய அலா நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நபி முஹம்மது அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லும் வரை. ஸலவாத் சொன்னவனையே எங்க போயிறேன்? ரப்புல் ஆலமீன் போயிறேன், ரப்புல் ஆலமீன் ஏத்துக்கிறவான் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நம்முடைய துஆவை முடிக்கிறோமா இல்லையா? அப்ப ஆரம்பத்திலேயே ஹம்துக்கு பிறகு ஸலவாத் ஓதணும், ஆரம்பத்திலேயே. கடைசியில் துஆவை முடிக்கிறோமே எதோடு முடிக்கணும்? ஸலவாத்தோடு முடிக்கணும் என்பது இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு முக்கியமான காரணங்கள், முக்கியமான ஷரத்துக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் துஆ செஞ்சாங்க, இப்படிதான் துஆ செய்ய சொன்னாங்க என்று ஹதீஸ்கள் பேசுகின்றன. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி நபிகள் நாயகத்துடைய துஆக்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ, ஏத்துக்கிட்டானா இல்லையா? பத்ர் போர் வரும் பாய், அந்த பத்ர் போர்ல சஹாபாக்கள் கொஞ்சோண்டு பேர் இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்க. கையை தூக்கி அப்படி வானத்தை பார்த்து பார்த்து, யா அல்லாஹ் நாளைக்கு காலையில பதில் போறேன், இன்னைக்கு நைட்டு யா அல்லாஹ் எங்களுக்கு மகத்தான உதவி செய்வாயாக, மகத்தான வெற்றியை தருவாயாக, மிகப்பெரிய வெற்றியை தருவாயாக, அப்படி கெஞ்சுன்னு கெஞ்சுவாங்க. அப்படி கேட்கும் போது பாத்தியலாக்க உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான், அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்கும் போது அவங்க மேலாட கீழே விழுந்துரும். அதுவே தெரியாது, அந்த அந்த இஹ்ரா மாதிரி கட்டிக்கிட்டு கேட்கறாங்க, மேலாடை கீழே உழுந்துரும், கீழே துணி கீழே உழுந்தது, மேலாடை கீழே உழுந்தது தெரியாது. அப்படி துஆ செய்வாங்க. நான் தூக்கி என்ன செய்வேன்? அதை கீழே உழுந்த துணியை தூக்கி ரசூலுல்லாஹ்வுடைய தோள் புஜத்துல போடுவேன், திருப்பி அப்படியே கேட்பாங்க, கீழே உழுந்துறேன், திருப்பி போடுவேன். ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, நான் சொன்னேன் அல்லாஹ்வுடைய ரசூலே போதும், உங்கள் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், நாளைக்கு நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், வெற்றியை தருவான் என்று நான் சொன்னேன். அதுவரை கேட்டாங்க என்கிற ஹதீஸையுமா புகாரியை பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ, நல்லோர்களுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ, அதுபோன்று நல்லோர்களுடைய கூட்டத்தில் நம்மையும் அல்லாஹ் சேர்த்து நம்முடைய துஆக்களை, நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நன்மைகளாக மாற்றி மறைத்து நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுகளாக நம்மை ஆக்கி நல்லோர்களோடு, நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பம் குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.